Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான 10 நிமிஷத்தில் ஒரு சைட் டிஷ் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடான உடனே அதில் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து காராமணி கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதை இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்ல தக்காளி சுத்தமாக கழுவிட்டு அதையும் சேர்த்துடலாம். ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். பாகற்காயும் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கோம். காராமணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா காய்கறியும் சீக்கிரம் வெந்துடும், உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாகற்காய் வந்து சின்ன சைஸ் பாகற்காய் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பாகற்காய் கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி அது கிடைக்கலன்னா நீங்கள் இந்த பெரிய சைஸே போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகள்லாம் வெளியே எடுத்துக்கலாம். தண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். பாகற்காயிலேருந்து கொட்டையை எடுத்துடலாம். உருளைக்கிழங்குலேருந்து தோல் உரிச்சிக்கலாம். கத்திரிக்காய், தக்காளியும் அதே போல் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். மேஷர் வச்சுருந்தா மேஷரில் மசிச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லா கைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா ப்ரெஷ் பண்ணி நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயிலேருந்தும் தோல் உரிச்சாச்சு. தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் தோல் உரிச்சிட்டு பாகற்காயிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து கொட்டையை மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசித்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. எல்லாத்தையும் மசித்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வேணுனாலும் ஒரு 4 பல் பூண்டை சும்மா தட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த இந்த காய்கறி கலவையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு வந்து எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. கொத்தமல்லி தழை வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணாலும் தாளிப்பில் போட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா பச்சையாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே பச்சையாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எது கூட வேணால் நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. எல்லாத்தையும் விட முக்கியம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.